சொந்த கட்சிக்குள்ளே போட்டி, மகாராஷ்டிரா தேர்தல் வியூகம் வெற்றி பெறப்போவது யார்? அதாவது மகாராஷ்டிராவில் வரும் 20ஆம் தேதி நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியும் எதிர்க்கட்சிகளை உள்ளடக்கிய மகா விகாஸ் அகாடியும் பிரதானமாக போட்டியிடுகின்றன. அந்த வகையில் தேர்தலில் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி, அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்த பிறகு நடக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தலில் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் 36 தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதிக்கொள்கின்றன. மக்களவைத் தேர்தலில் தோல்வியை தழுவிய தேசியவாத காங்கிரஸ் அதாவது அஜித் பவார் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். சரத்பவாரும் இந்த தேர்தலில் அஜித் பவாரை அடியோடு தோற்கடிக்க வேண்டும் என்ற வெறியோடு பம்பரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதேபோல் மக்களவைத் தேர்தலில் பாராமதி தொகுதியில் தனது மகளை வெற்றி பெற செய்தது போன்று சட்டமன்ற தேர்தலில் அஜித் பவாரின் சகோதரர் மகன் யுகேந்திர பவாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதில் சரத்பவார் தீவிரமாக இருக்கிறார். இந்த தேர்தலில் அஜித் பவார் 35 எம்எல்ஏக்களை நிறுத்தியிருக்கிறார். சரத்பவார் 15 எம்எல்ஏக்களை நிறுத்தியிருக்கிறார். 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை இரண்டாக உடைத்த போது அவருடன் 40 எம்எல்ஏக்கள் சென்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரத்பவாருடன் 15 எம்எல்ஏக்கள் சென்றனர். எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் அஜித் பவாரின் அணியை தேர்தல் கமிஷன் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சியாக அறிவித்து கட்சியின் சின்னத்தையும் ஒதுக்கியது. மேலும் கட்சியின் பெயரை சரத்பவார் இழந்தாலும் யாரது கட்சி உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்ற போட்டி சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டுள்ளது. அஜித் பவார் கட்சிக்கு ஏற்கனவே பாஜக கூட்டணியில் 51 தொகுதிகள் மட்டுமே கிடைத்திருக்கிறது. ஆனால் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 87 தொகுதியில் போட்டியிடுகிறது. தொகுதிகளின் எண்ணிக்கை அஜித் பவாருக்கு குறைந்திருந்தாலும் இரு கட்சிகளும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் தொகுதியில் யார் அதிக இடங்களில் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஒரு நேரத்தில் சரத்பவாருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த திலீப் வல்சே பாட்டீலை எதிர்த்து அம்பேகாவ் தொகுதியில் தேவ்தத் நிகம் என்பவரை சரத்பவார் நிறுத்தியிருக்கிறார். இதே போன்று தனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஜகன் புஜ்வாலுக்கு எதிராக மாணிக்கராவ் ஜிண்டே என்பவரை நிறுத்தியிருக்கிறார். மற்றொரு ஆதரவாளரான தனஞ்சய முண்டேக்கு எதிராக ராஜா சாஹேப் தேஷ்முக் என்பவரை சரத்பவார் நிறுத்தியிருக்கிறார். இதே போன்று சரத்பவார் கட்சியில் முக்கிய தலைவராக கருதப்படும் ஜெயந்த் பாட்டீலுக்கு எதிராக இஸ்லாம்பூர் தொகுதியில் நிசிகாந்த் பாட்டீல் என்பவரையும் ஜிதேந்திரா அவேத்திற்கு எதிராக நஜிமுல்லா என்பவரையும் அஜித் பவார் நிறுத்தியிருக்கிறார். இந்த தேர்தல் முடிவு யாரது அணி உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்பதை நிரூபிக்கும் பல பரீட்சையாக அமைந்துள்ளது. மேலும் இந்த தேர்தலில் மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் பாராமதி தொகுதியில் தனது சகோதரர் யுகேந்திர பவாரை எதிர்த்து போட்டியிடுகிறார். அஜித் பவார் பாராமதியில் தனது ஆதரவாளர்களை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பேசிய அஜித் பவார் மகாயுதி கூட்டணி வலுவாக இருக்கிறது. அமித்ஷாவுடன் கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்து பேசினோம். சட்டமன்ற தேர்தலில் மகாயுதி கூட்டணி 175 தொகுதிகளுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும். இந்த முறை பாராமதியில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தங்களது பகுதியில் வளர்ச்சி பணிகளை விரும்புபவர்கள் புத்திசாலித்தனமாக வாக்களிப்பார்கள். அதேபோல் கருத்து கணிப்புகள் மகாயுதி கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறி வருகின்றன. அப்படி இருக்கும்போது தவறானவர்களுக்கு வாக்களித்தால் உங்களது பகுதியில் வளர்ச்சி பணிகள் எந்தளவுக்கு பாதிக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் மகாயுதி கூட்டணி வேட்பாளர்களை தேர்வு செய்தால் உங்களது பகுதியில் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள நிதிக்கு பிரச்சனை இருக்காது என்றார். இந்த நிலையில்தான் அஜித் பவார் இப்படி பேசியதற்கு முக்கிய காரணம் சரத்பவாருக்கான ஆதரவு தற்போது மகாராஷ்டிராவில் அதிகரித்து வருகிறது. இந்தியா கூட்டணியே அபார வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருந்து வருகிறது. இந்த தோல்வி பயத்தினாலே பொதுமக்களை சூசகமாக மிரட்டி வாக்குகளை அள்ளுவதற்கான முயற்சியில் அஜித் பவார் இறங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் மகாராஷ்டிரா தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே அதிகரித்து வருகிறது.